ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாதத்தின் முதலாவது நாளின் காலை வேளையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கிருபையாய் கட்டளையிட்டிருக்கிற இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவரின் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற நாட்கள். இது அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஈவு என்று சொல்ல முடியும். என் தேவனாலே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. இந்த வருடத்தின் 4வது மாதத்தின் முதலாவது தேதி இந்த நாளிலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி, தேவன் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமே. தேவன் எத்தனை ஆச்சரியமானவர், அவருடைய கிருபை பெரியது என்பதற்காய் நாம் தேவனை துதித்து பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள்.
நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் சிரியுங்களே. லா 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 லா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு தேவனுடைய ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது 9வது வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இது தேவனுடைய மன்னிக்கும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதத்தில் நம்மை தேவன் ஒரு மன்னிக்கிற ஒரு தேவனாய் நமக்கு அவர் வெளிக்காண்பிக்கிறார். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன், எத்தனை ஒரு கிருபை மிகுந்த ஒரு தேவன். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர் என்பதை ஒரு முறை கூட இந்த வருடத்தின் 4வது மாதத்தின் 1வது நாளிலே கர்த்தர் நமக்கு அவர் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக. இது ஒரு மன்னிக்கும் வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளே. அதாவது அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பது மாத்திரமல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார், நீதி உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மன்னிக்கிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நீதி உள்ள ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் அவர் சுத்திகரிக்கிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் நம் பாவங்களை நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவன். நாம் அறிக்கையிடுகிற வேளையில் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இது அவர் நமக்கு தருகிற ஒரு மன்னிக்கும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த அருமையான இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனுடைய இந்த மன்னிப்பையும் தேவன் நமக்கு தருகிற இந்த பெரிதான ஈவுகளையும் நாம் அனுபவித்து அவருக்கு நாம் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கும் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கும் எல்ரோயி திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் எத்தனை தயை பெருத்த ஒரு கர்த்தர் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடப்போமே, ஆனால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த நாட்களிலே ஐக்கியத்தை காண்பது மிக அரிதான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பது தேவன் விரும்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பதை தேவன் விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் நாம் பாரங்களை சுமந்து ஜெபிப்பதை என் தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஐக்கியத்தை நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், தேவன் ஒளியில் இருப்பதை போல நாமும் ஒளியிலே நடக்கும் பொழுது இந்த ஐக்கியம் நமக்குள்ளாலே உருவாகிறது என்பதை நாம் காண்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
இந்த காலை வேளையில் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய அநியாயங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. அவர் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த 9வது வசனத்தின்படி அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாள் காலையில் நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை நினைத்து நாம் நியாயமாய் ஒருவேளை செய்ய வேண்டிய காரியங்களிலே நாம் தவறிப்போய் நமக்கு நாமே நம்மை நாம் குறைத்து மதிப்பிட்டு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறதே, நான் கர்த்தருக்கு நான் உண்மை உள்ளவனாய் என்னால் வாழ முடியவில்லையே, என்னுடைய நிலைமை விதமாக இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்களே. ஆனால் தேவன் இந்த காலை வேளையில் உண்மையுள்ள ஒரு தேவனாய் நமக்கு அவர் தம்மை வெளி காண்பிக்கிறார். நீதி உள்ள ஒரு தேவனாய் அவர் நமக்கு வெளி காண்பிக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை கல்வாரியிலே அவர் நிரூபித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கல்வாரியிலே நானும் நீனும் செலுத்த வேண்டிய அந்த பாவ கடனை என் தேவன் கல்வாரியிலே செலுத்தி தீர்த்து விட்டார். அது நிமித்தமாய் என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அவ்வளவு உண்மையுள்ள ஒரு தேவன், அத்தனை உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிப்பதற்காய் இந்த ஒரு மாதத்தை கூட அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த தேவனை நாம் நன்றி மிகுந்த ஒரு பாத்திரமாய் அந்த தேவனை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்கு நாம் மகிமை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாட்களும் வருடத்தின் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு அதிகரித்து தருகிறாரே. ஆனால் நம்முடைய நாட்கள் பெருகிறது என்பதை நாம் நினைத்து இந்த தேவனுக்கு, இந்த நீதியும் உண்மையும் உள்ள தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். இந்த மாதத்திலும் இந்த தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் எனக்கு மன்னித்திருக்கிறார், என்னுடைய எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட கல்வாரியிலே அவர் என் கடனை தீர்த்து விட்டார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையில் நாம் அவரை விசுவாசித்து நம்முடைய நாட்களை கர்த்தருக்கென்று சொல்லி செலவழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ பிள்ளைகளே, இது அவர் நமக்கு தருகிற ஒரு நிச்சயம். என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர் என் கடனை தீர்த்து விட்டார் என்று சொல்லக்கூடிய, என் பாவ கடன் என் தேவனால் தீர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய மகனோ மகளோ ஒரு கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான ஒரு பணத்தை கல்லூரியில் கட்ட வேண்டிய ஒரு ஃபீஸை கட்ட வேண்டும். மகன் நம்மை அழைத்து சொல்கிறான். நாம் மகனிடத்தில் சொல்கிறோம், நான் பேங்கில் நான் பணத்தை நான் போட்டு விட்டேன், மகனே நீ கல்லூரிக்கு ஒரு செக்கை, ஒரு காசோலையை மாத்திரம் நீ எழுதி கொடுத்து விடு என்று சொல்லி நாம் சொல்கிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். நாம் நம்முடைய பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறோம், மகனே நான் பேங்கில் போட்டு விட்டேன், நீ காசோலையை கல்லூரியிலே செலுத்தி விடு என்று சொல்லி. இதை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளை நிச்சயமாக அந்த பேங்கிலே போய் அந்த காசு வந்திருக்கிறதா அல்லது இல்லையா என்று சொல்லி அதனை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவன் விசாரிப்பானே ஆகில் அவன் தன்னுடைய தகப்பனாகிய என்னையும் உங்களையும் அவன் நம்பவில்லை என்று சொல்லி அர்த்தம். இல்லை, அவன் உடனே ஒரு காசோலையை எழுதி கொண்டு போய் அந்த கல்லூரியிலே அவன் செலுத்தி விட்டானே என்று சொல்லி சொன்னால் அவன் என்னை விசுவாசித்திருக்கிறான், அவன் என்னை நம்பி இருக்கிறான், நான் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்திருக்கிறான், அவன் உண்மை உள்ள என் தகப்பனார் என்று சொல்லி அவன் என்னை விசுவாசிக்கிறான். தேவ பிள்ளைய, ஒரு சாதாரண ஒரு மனிதன் நம்மை இவ்வளவு தூரம் விசுவாசிப்பானே, ஆனால் ஒரு தகப்பனை, நம்முடைய பரலோக தகப்பனை நாம் எவ்வளவு தூரம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னார், நான் செலுத்தி தீர்த்து விட்டேன், உன்னுடைய கடனை நான் அடைத்து விட்டேன், கல்வாரியிலே என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ செலுத்த வேண்டிய அந்த பாவ கடனை நான் கல்வாரியிலே நான் செலுத்தி தீர்த்து விட்டேன், ஆதலால் இன்றைக்கு நீ அதனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை விடுதலை செய்திருக்கிறேன், உன் பாவங்களை மன்னித்திருக்கிறேன். எத்தனை ஒரு மன்னிக்கும் வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த பாவ கடனை செலுத்தி நாம் தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டாம். அறிக்கையிடுவதை கர்த்தர் விரும்புகிறார். இல்லை, நான் அறிக்கையிட மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. என்றால் ஏற்கனவே என் தேவன் கல்வாரியிலே அவற்றை தீர்த்து விட்டார். என்னுடைய பாவ கடன் அங்கு தீர்க்கப்பட்டு விட்டது என் இயேசுவினாலே. தேவ பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளையிலும் என் தேவன் என் பாவத்தை, என் பாவ கடனை கல்வாரியிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனிமேல் நான் அதற்கு அடைக்க வேண்டிய அந்த பாவ கடனை அடைத்து தீர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும். ஒருவரை அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ செய்த தவறுகள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நான் அறிக்கையிடுகிறேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தையும் மன்னிக்கிறேன். தேவரீர் என் பாவத்தை மன்னிக்கிறேன். தேவரீர் என் பாவ கடனை நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளிலே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே வரும் பொழுது, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த சந்தோஷத்தோடு கூட நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்மையுள்ள ஒரு தேவன், நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் நீதி உள்ள ஒரு தேவன் என்பதை அறிந்து இந்த காலை வேளையிலே அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவரை நாம் துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை ஒரு குறைவுமின்றி அவர் வழிநடத்தும் ஒரு நீதி உள்ள ஒரு தேவனாய் அவர் இருப்பார். இந்த மாதம் அவர் நம்மை ஒரு குறைவுமின்றி வழிநடத்தும் உண்மையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருப்பார். உங்களை அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மாதத்தின் முதலாவது நாளின் அதிகாலை வேளைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், தேவரின் நீதி நிறைந்தவர், தேவரின் உண்மை உள்ள ஒரு தேவன். அன்றுவரே, இவ்வளவு பெரிதான ஒரு தேவனை எங்களுடைய தேவனாய் நாங்கள் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பெற்றிருக்கிற இந்த சாக்கியத்திற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவராயிருக்கிறீர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த கால வேளையிலே ஆண்டவரே, தேவரின் நீதி உள்ளவராய் உண்மையுள்ளவராய் எங்களுக்கும் எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்கும் நாங்கள் நேசிக்கிற விசுவாச குடும்பத்திற்கும் தேவரின் உண்மையுள்ள தேவனாய் இந்த மாதத்திலே இருக்கிறேன், தேவரின் நீதியுள்ளவராய் இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, எங்களை தேவரில் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒரு குறைவின்றி வழி நடத்தும். தேவரீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த இடத்திலே இருந்தாலும் எங்களுடைய சபையின் பிள்ளைகள், நாங்கள் நேசிக்கிறவர்கள், எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர், சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த மாதத்தில் உங்களுடைய பெரிதான இரக்கமும் கிருபையும் அவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்துக் கொள்ளும், ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் என் தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் என் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அன்றுவரை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். எங்களை கர்த்தர் உடைய சிறைகளின் மறைவில் மறைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.